ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். கிச்சனில் சில வேலைகளை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகளை ரொம்ப ஈஸியாக எப்படி முடிக்கிறது, கூடவே சேர்த்து நமக்கு டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற நிறைய விஷயங்களையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனில் நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற வேலையில் ஒன்று காய் சீவுறது. அது மட்டும் இல்லாமல் காயோட தோல் சீவுறது தான். இது ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக எதுவும் வாங்க தேவையில்லை. இது என்னென்னா நம்ம வீட்லேயே நம்ம பாத்திரம் விளக்குறதுக்காக வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பர் தான். இந்த ஸ்க்ரப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம கடையிலேருந்து வாங்கி எதுவும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம இதை வச்சு தேய்ச்சாவே போதும். ரொம்ப ஈஸியாக தோல் ரிமூவ் ஆகிடும். நம்ம கடையிலேருந்து பீலர் வாங்கி யூஸ் பண்ணால் கூட உள்ளே இருக்கிற சதையும் சேர்த்து தான் நமக்கு போகும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தோல் ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பொட்டேட்டோக்கு மட்டும் கிடையாது. ஒரே நிமிஷத்தில் நம்ம எப்படி சூப்பராக அது தோல் ரிமூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம தண்ணியில் அலசி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக அது க்ளீனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த தோல் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக நமக்கு ரிமூவ் ஆயிருக்குது அப்படின்னு. இது நம்ம பீலர் வச்சு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற சதையும் சேர்த்து நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குக்கு மட்டும்னு கிடையாதுங்க. இதில் நம்ம கேரட் கூட நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நாம சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி வெளியே சுரண்டி எடுத்துப்போம் இல்லைங்களா, அதில் இதை வச்சு நம்ம லைட்டாக இந்த மாதிரி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீனாகவே கிடைக்கும். இது கேரட், முள்ளங்கி, பீட்ரூட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கழுவி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வெளியே இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. வெளியே இருக்கிற தோல் கூட க்ளீனாகி கிடைச்சிருக்குது நமக்கு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வளையல்கள் யூஸ் பண்ணுவோம். தங்கமாகட்டும் இல்லை கோல்டு கவரிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், திடீர்னு ஒரு நாள் வளைஞ்சு போயிடும். இந்த மாதிரி திடீர்னு வளைஞ்சு போயிடும்போது நிமிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம நிமிக்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது டம்ளர் தான். சப்போஸ் இந்த வளையல் ரொம்ப வளைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பூரி கட்டை கூட யூஸ் பண்ணலாம். இதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா வளையல் நல்லா நிமிந்து கிடைக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே இதை செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்ப போட்டு தட்டக்கூடாது. லைட்டாக தட்டி எடுத்தாவே போதும். ரொம்ப சூப்பராக நமக்கு வளையல் திரும்ப கிடச்சிடும். நாம் வளைந்து போன வளையல்கள் எல்லாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற டம்ளர் வச்சு ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஒட்டக்கூடிய டேப், அதாவது 2 சைடுமே ஒட்டிக்கும். இந்த மாதிரி டேப் ஒன்று வாங்கிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மேலே இருக்கிறத இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற இடத்துல நாம இதை ஒட்டிக்கலாம். நான் இதை பீரோவில் தான் ஒட்டியிருக்கிறேன் பாருங்கள். இது பீரோவில் ஒட்டிக்கலாம், இல்லை கதவில் ஒட்டிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்களை நம்ம இதை ஈஸியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சீப் எல்லாத்தையும் நாம் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம சீப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி இதை ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இது ஒட்டுமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் உங்களுக்கு வேணாம். கண்டிப்பாக இது ஒட்டும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்துட்டு நம்ம மறுபடியும் வச்சா கூட இது சூப்பராக ஒட்டிக்கும். சப்போஸ் இது பீரோவில் ஒட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கதவுக்கு பின்னாடி கூட நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். அந்த இடத்துல கூட நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாட்டிலோட டாப் பகுதியை இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இதில் இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், ஒவ்வொரு இன்ச் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருங்க. அந்த மார்க்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு கொடுக்கணும். மெலிசான கம்பி அல்லது ஃபோர்க் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஓட்டை போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா, தலையில் நம்ம பூ வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பின்னு. அந்த பின்னு தான். இந்த பின்னு இந்த மாதிரி நெளிச்சு எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு நெளிஞ்சு வந்துடும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெளிச்சு எடுத்துக்கோங்க. பூ வைக்கிற பின் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்குது. நம்ம இதை ரொம்ப ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டை போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஓட்டை போட்ட இடத்துல இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொருகி விட்டோன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி சொருகி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இதை வளைச்சி கொடுத்துருங்க. நமக்கு கொக்கி மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னையுமே நம்ம இந்த மாதிரி வளைச்சி எடுத்துட்டு ஒவ்வொரு ஓட்டையிலையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பின் ரொம்ப மெலிசாக இருக்கிறதால நமக்கு வளைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஓட்டையிலுமே நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 10-15 ஓட்டைகள் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஓட்டையிலையுமே நம்ம இந்த மாதிரி சொருகி விட்டுட்டோம் பாருங்கள். ஒவ்வொரு பின்னையுமே நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம்னா போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டிலோட மூடி இருந்தது இல்லைங்களா, அந்த மூடியில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அதில் இந்த மாதிரி நூல் ஒன்று கட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 டை இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துட்டு மேலே கட்டுறதுக்கு நல்ல வசதியாக எடுத்துக்கோங்க. இப்போ செஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். இந்த ஹூக்கில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நாம இப்போ எக்ஸாம்பிளுக்கு கரண்டி போட்டு காமிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற கரண்டிகள் கூட போட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டிகள் எல்லாம் எடுத்து மாட்டிட்டோம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கரண்டிகளை எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும். நம்ம மேலேயே ஒரு கயிறு கட்டியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கயிறு இருக்கிறதுனால நம்ம எங்க வேணாலும் இதை கட்டி தொங்க விட்டுக்கலாம். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் நமக்கு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது கரண்டி மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஸ்டட்டு போட்டுக்கலாம், வளையல் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இந்த ஹூக்ல மாட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப வசதியா இருக்கும். நம்ம மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கீஸ் எல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நமக்கு. நம்ம எவ்வளவு அசைச்சாலும் இது கீழெல்லாம் விழாது. இந்த ஹூக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நமக்கு. அதே மாதிரி
மாதிரி எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டபுள் சைடாக இருக்குது. ஸோ வெளியவே நம்ம கீ போட்டுக்கலாம், உள்ளேயும் போட்டுக்கலாம். அதே மாதிரி என்ன வேணாலும் நம்ம இந்த மாதிரி நம்ம தொங்க விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சவுரிகள் எல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா? இந்த சவுரிகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு ஓரமாக ஒதுக்கி போட்டிருக்கோம். இந்த மாதிரி சவுரிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் இந்த மாதிரி ஃபயர் போட்டு இந்த நல்லா எரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே டைம் நம்ம தீக்குச்சி உரசி போட்டாவே மொத்தமாக நமக்கு எரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தான் எரிய ஆரம்பிக்கும் முதல்ல, அதுக்கப்புறமா ஃபுல்லாக இந்த மாதிரி எரிஞ்சு வந்துடும். இது வந்து நல்லா எரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா எரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரையாக வச்சுருந்தோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ட்ரையாகவே வச்சுக்கோங்க. ஸோ தேவைக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். ஒரு 4-5 சொட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக நம்ம ஊற்றக்கூடாது. 4-5 சொட்டுக்கு இந்த மாதிரி ஊற்றி நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையிலேயே நல்லா நசுக்கணும் அப்படின்னா நல்லா நசுங்கி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு மை மாதிரி இருக்கும். இதை வந்து குழந்தைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு உள்ளங்கால் இல்லை உள்ளங்கையில் நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம இதை டையாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து டை அடிக்கல, நமக்கு முன்னாடி முடி எல்லாம் வெள்ளையாக இருக்குது அப்படின்னா நம்ம எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு முடி வந்து கருப்பா இருக்கும். அந்த இடத்துல நமக்கு வெள்ளை முடி இருக்கிறதே தெரியாது. இது வந்து துணியில ஒட்டிக்குமோ இல்ல தலையில ஒட்டிக்குமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம். உங்களுக்கு ஒரு டைம் நம்ம தடவணும்னா அவ்வளவுதான். இது வந்து எங்கேயுமே ஒட்டிக்காது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4 சொட்டுக்கு இந்த மாதிரி ஹார்பிக் ஊத்திக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஹார்பிக் இல்ல அப்படின்னா நீங்க பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, ஜெல், அந்த ஜெல் கூட போதும். இதே அளவுக்கு நமக்கு வேலை செய்யும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் கசடு நிறைஞ்ச பாத்திரங்கள் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். இது பாத்தீங்கன்னா தாளிப்பு பாத்திரம். இந்த பாத்திரத்தில் எவ்வளவு எண்ணெய் கரை இருக்குது பாருங்க. இது வந்து நம்ம சாதாரணமா தேய்ச்சாலும் அது போகாது. நார்மலாக நம்ம டெய்லி பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம். ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரை பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி பாத்திரங்களை இந்த மாதிரி லைட்டாக இதை ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்போவே தேய்க்க ஆரம்பிச்சிடக்கூடாது. லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் ஹார்பிக் யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக கையிலெல்லாம் நம்ம எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரில் எடுத்து தேய்ச்சி விட்டுருங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க. சூப்பராக போகும். நான் லைவாக காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக அது போகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தேய்க்க ஆரம்பிச்சிடுங்க. கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கறி அது இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். மெயினாக சொல்ல போனால் அந்த கறி தான் வந்து நல்லா வேலை செய்யும். இந்த கறி வந்து கிளீனிங் பர்பஸுக்கு நல்லா யூஸ் ஆகும். நமக்கு எந்த பாத்திரத்தில் கரை பிடிச்சிருக்குதோ, எந்த பாத்திரங்களை வந்து ரொம்ப கருப்பாக கிடக்குதோ அந்த பாத்திரங்களை எல்லாம் நல்ல பளபளன்னு மாற்றி கொடுக்கும் இந்த கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாத்திரங்கள் இருந்ததுன்னா இந்த கறி வச்சே தேய்ச்சிடுங்க. பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா சோப்பே யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் சாம்பல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் பாத்திரங்கள் எல்லாம் அவ்வளோ பளபளன்னு இருக்கும். நமக்கு நிறைய தண்ணியும் செலவாகாது, ஏன்னா அதில் நுரையும் வராது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். நம்ம அதை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதில் எவ்வளோ எண்ணெய் கசடெல்லாம் இருந்தது. நார்மலாக நம்ம சோப்பு போட்டு கழுவுனாலாம் போகவே போகாது. இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக போயிடும் நமக்கு. இந்த மாதிரி கரை பிடிச்ச பாத்திரங்களை இந்த மாதிரி கறி வச்சு தேங்க ரொம்ப அழகாக க்ளீன் ஆகும். இந்த கறி எல்லாமே ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.